தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/10/2015 வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் மதியம் 3:33 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள். அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு முதியோர் தினம். முதியோர்களுக்கு உதவிக்கரம் நாம் நீட்ட வேண்டும். காரிலே கூட முதியோர்கள் என்று சொல்லி ஒரு இருக்கை இருக்கும். அதிலே முதியவர்கள் வந்தால் அதிலே அமரச் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நாம் சேவைகள் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல திருப்பங்கள் ஏற்படும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தீபம் ஏற்றுகின்ற முறை. தீபம் ஏற்றினால் பாவம் தீரும். ஆகையினாலே தான் நாம் கோவிலுக்கு செல்கின்ற பொழுது தீபத்தை பார்த்து வர வேண்டும். தீபத்தை பார்த்தால் நம் பாவங்கள் தீரும் என்று சொல்கிறார்கள். நம்முடைய இல்லத்திலே வீட்டு பூஜை அறையிலே விளக்கு ஏற்றுகிறோம். 2 விளக்குகளை சுடர் விட்டு பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இருபுறமும் 2 விளக்குகள் வைக்க வேண்டுமாம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அந்த விளக்கை விளக்கக்கூடாது. இன்றைக்கு வியாழக்கிழமை. நாளைக்கு நீங்கள் பூஜை அறையிலே ஏற்றுகின்ற விளக்கை இன்றைக்கே விளக்கி வைக்க வேண்டும். நாளைக்கு விளக்கை விளக்கக்கூடாது. விளக்கேற்றுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். விளக்கேற்றுகின்ற பொழுது வேண்டாம் என்று சொல்லக்கூடாது, போ என்று சொல்லக்கூடாது, இல்லை என்று சொல்லக்கூடாது, தொல்லை என்று சொல்லக்கூடாது, சனியன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அதுபோன்ற எதிர்மறை வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். நாம் விளக்கேற்றுகின்ற பொழுது இலக்குமினம் இல்லம் தேடி வருமாம். போ என்று சொன்னால் அது போய்விடும். அதை வரச்சொல்லி வரவேற்பதற்காகத்தான் நாம் விளக்கேற்றுகின்றோம். எனவே விளக்கு ஏற்றுகின்ற பொழுது நம்முடைய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். நல்ல வசனத்தை பேச வேண்டும். நல்லெண்ணெயிலே தீபம் ஏற்றினால் துயரங்கள் எல்லாம் துள்ளி ஓடும். விளக்கெண்ணெயிலே தீபம் ஏற்றினால் வீட்டிலே அபிவிருத்தி நன்றாக இருக்கும், புகழ் பெருகும். நெய் தீபம் ஏற்றினால் நினைத்தது நிறைவேறும். அண்ணனுக்கு ஆவின் விளக்கு போடு என்று சொல்லி ஒரு காண்டத்திலே வந்தது. அண்ணனுக்கு என்று சொன்னால் யாருக்கு? விநாயகப் பெருமானுக்கு. விநாயகப் பெருமான் சன்னதியிலே ஆவின் நெய் என்று சொன்னால் பசுவினுடைய நெய். அதிலே விளக்கு போட்டால் துயரங்கள் குறையுமாம். அண்ணனுக்கு ஆவின் நெய் விளக்கு போடு என்று ஒரு வசனம் வரும். அதே போல் இலுப்பை எண்ணெயிலே நீங்கள் தீபம் ஏற்றினால் மனம் இழகி உங்களுக்கு வரம் கிடைக்கும். முக்கூட்டு எண்ணெய், நெய், இலுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் சேர்த்து ஏற்றினால் செல்வ வளம் பெருகும். கடலை எண்ணெயிலே தீபம் ஏற்றினால் கடன் பிரச்சனை தான் அதிகரிக்கும். இதை வைத்து நீங்கள் மனனம் செய்து வைத்துக்கொண்டு எந்த திசையிலே தீபம் ஏற்றினால் நல்ல பலன் என்பதை அறிந்து கொள்ள ஒரு பாடலும் இருக்கிறது. கிழக்கிலே தீபம் ஏற்றின் கிரகதோஷங்கள் நீங்கும். மேற்கிலே தீபம் ஏற்றின் மேலான பகையும் நீங்கும். வடக்கிலே தீபம் ஏற்றின் வளர்ச்சியும் செல்வமும் சேரும். தெற்கிலே தீபம் ஏற்றின் தீமையே அதிகரிக்கும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுங்கள், கிரகதோஷங்கள் எல்லாம் உங்களுக்கு அகலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிடிவாத குணத்தால் பிரச்சனைகளை சந்திக்கும் நாள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. ஜென்மத்திலே சந்திரன். திடீர் பயணங்கள் திக்குமுக்காட வைக்கும். ராசிநாதனோடு விரையாதிபதியும் இணைந்திருப்பதால் குடும்பச்சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். கூடுதல் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி தரும் நாள். இன்று வாகன மாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதனோடு புதன் இணைந்திருப்பதால் இடம்பூமி சேர்க்கையும் ஏற்படலாம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். மிதுனராசி நேயர்களே, அதிகாலையிலேயே வரவு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள். அருமை குழந்தைகளுக்காக செலவிட்டு மகிழ்வீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்வீர்கள். வரங்கள் வாயில் தேடி வந்து சேரும். தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கட்டிடப்பணி தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள்.
சிம்மராசி நேயர்களே, கூட்டுக்கிரக யோகத்தால் குழப்பங்கள் அகலும் நாள். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவர். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவர். செல்வநிலை உயரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பல பணிகள் பாதியிலேயே நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பணக்கவலை மேலோங்கும். உடன் இருப்பவர்களாலும் தொல்லை உண்டு. வேலை செய்யும் இடத்தில் கூட இருப்பவர்களால் உங்களுக்கு சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. இல்லத்தில் உள்ளவர்களின் யோசனைகளை கேட்டு நடந்தால் எதிலும் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கலாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் நல்லது. துலாம் ராசி நேயர்களே, தீட்டும் திட்டங்கள் திசை மாறி செல்லும் நாள். திடீர் விரயம் உங்களுக்கு உண்டு. காரணம், உங்கள் ராசிக்கு 12இல் சூரியன். லாபாதிபதி 12இல் இருக்கும் பொழுது எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்வது அரிது. அது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். குடும்பச் சுமை கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, நாகரிக பொருட்களின் மீது மோகம் காட்டும் நாள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ ஆசைப்படுவீர்கள். நகைகள் வாங்குவீர்கள். குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க சீர்வரிசைகளை வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் உங்கள் கவனம் செல்லும். நல்ல வாய்ப்புகள் மாலை நேரத்தில் இல்லம் தேடி வரலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சனி ராசியில் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் சஞ்சலங்களும் சந்தேகங்களும் கூடுதலாக இருக்கும். என்ன இருந்தாலும் கிழமை வியாழன். எனவே குருவை வழிபட்டு குதூகலத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள் இந்த நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பட்ட கஷ்டங்கள் தீர்ந்தது என்று பலரிடமும் சொல்லி மகிழ்வீர்கள். பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முடிவுகளிலும் வெற்றி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். அஞ்சல் வழியில் கூட உங்களுக்கு அனுகூல தகவல் உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். வாகன யோகம் உண்டு. கும்பராசி நேயர்களே, திருமண முயற்சிகளில் திடீர் திருப்பம் ஏற்படுகின்ற நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். குரு பார்வை இருப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். குழந்தைகளின் நலங்கருதி எடுத்த முயற்சிகளில், குறிப்பாக கடல் தாண்டும் முயற்சி, கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். மீனராசி நேயர்களே, வாடும் உள்ளத்திற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். இன்றைக்கு யாரிடம் நீங்கள் உதவி கேட்டாலும் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வங்கிகளின் மூலமும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். வள்ளல்களின் மூலமும் உங்களுக்கு உதவி கிடைக்கலாம். தொழில் வளர்ச்சி சீராகவே இருக்கிறது. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ள இயலும். வீண்பலிகள் அகலும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமை வியாழன் என்பதால் குருவை வழிபாடு செய்யுங்கள். தென்முகக் கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டு நன்மைகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.